ஓம் வசுதேவசுதன் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஓம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் சைனமன்யः శ్రుణోతి ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித். ஆச்சரியவத் சைனமன்யः శ్రుణோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித். ஓ, ஒரு வரி விட்டேன். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யः ஆச்சரியவத் சைனமன்யः శ్రుణோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித். ஓம். இது நம்ம நேற்று பார்த்து ஆச்சரியவசப்பட்டு அதை பார்ப்பவன், அதை பற்றி பேசுபவன், அதை பற்றிய பேச்சை கேட்பவன். ஆனா அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்களே தவிர அவர்கள் அறிவதில்லை அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்தும் அர்ஹசி நத்வம் சோசித்தும் அர்ஹசி. வருத்தப்படாதே, வருத்தப்படாதே. அர்ஜுனன் வருத்தப்பட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் பேச்செல்லாம் கேட்டா ரொம்ப பயங்கர புத்திசாலி பேசுற மாதிரி பேசுறான். நான் எப்படி சுகமா இருப்பேன் அவர்கள் எல்லாம் கொண்டு விட்டு அப்படி இப்படின்லாம் அவன் பேசுற லாஜிக் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்தது. அதனால்தான் முதல் ஸ்லோகத்திலே சொன்னான், பண்டிதர் மாதிரி பேசுற, ஆனா பண்டிதருக்கு எப்ப எதுக்காக வருத்தப்பட மாட்டார்களோ அதற்கு போய் வருத்தப்படுகிறாய் அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவன் வருத்தப்பட்டான்னு அர்த்தம். அந்த அவன் வருத்தப்படும் போது இவர் ஒண்ணுமே செய்யல. இந்த ஸ்ரீகிருஷ்ணன் அப்படியே புன்னகையோட உட்கார்ந்துட்டே இருந்து, அதுதான் அர்ஜுனனுடைய எரிச்சல் இன்னும் அதிகப்படுத்தியது. ஏன்னா அவரு முதல் வரியில புரிஞ்சுட்டாரு, இந்த ஆள் இது ஒரு பிரமையில இருக்கிறான், இது ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் இல்ல, சரி பேசட்டும் அப்படின்னு விட்டார். ஆனா அவர் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து ரியாக்ட் பண்ணல. அர்ஜுனனுக்கு சாதகமா ரியாக்ட் பண்ணல. அவனை தோளை தொட்டு கவலைப்படாதரா நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ற மாதிரி தோளை தொட்டு கன்னத்தை தொட்டு கன்சோல் பண்ற முயற்சி அவர் எதுவுமே செய்யல. வார்த்தையும் ஒன்றும் பேசல. அப்படி கைய வச்சுட்டு சரி பேசு அப்படின்னு உட்கார்ந்து இவனும் பெரிய குரல்ல ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் மெதுவா குரல் குறைஞ்சு 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 கண்ணீரோட அப்படி வில்ல கீழே போட்டுட்டு நான் யோசிய நான் இனிமேல் நான் சண்டை போட போவதில்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு உட்கார்ந்து. ஆனா இந்த முழு ஆக்ஷனை ஸ்ரீகிருஷ்ணன் வருத்தப்படாதே, வருத்தத்திற்கு அருகதை இல்லாத விஷயம் இது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்ற.
தேஹி தேஹி நித்தியம் அவத்யோயம். அவத்ய அவத்ய நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சம்ஸ்கிருதம் தெரியாத யாரும் பதில் சொல்லுங்க. வத அவத அவத்ய வத பஜார்னா கொல்றது, அவத்தியனா வெரி குட். கொல்லாத. அவதம் அப்படின்னா என்ன? கொல்லப்பட முடியாதது. எது? தேஹி. உடம்பு. என்ன தேஹி? தேஹினா இது ஆத்மா. அதுல எந்த ஸ்லோகம் ஞாபகம் வருது உங்களுக்கு? நான் பரீட்சை வைப்பேன், ஞாபகம் வச்சுங்க. 13வது ஸ்லோகம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா. எப்படி அந்த தேஹி தேகத்தை அணிந்தது, தேகத்தில் பாலபருவம், இளமை பருவம், நடுவயசு பருவம், வயோதிக பருவம், இதெல்லாத்தையும் தேகத்தில் அனுபவிக்கிறதோ அதே போலத்தான் அந்த கடைசியா வரக்கூடிய மரணமும் தேகத்தில் நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னோம் பாரு. 13வது அத்தியாயம். தேஹி தேகம். இந்த மாதிரி ஜோடி வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும். தேகம் சரீரம், தேஹி சரீரத்தை அணிந்தவன், சரீரத்தை தரித்தவன். தேஹி ஷரீரி அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. 13வது அத்தியாயத்துல க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜன் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, ஜோடி. க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த சரீரம், க்ஷேத்திரத்தை அறிந்தவன் க்ஷேத்ரஜன். அது உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த போக்கஸ் லைட், சர்ச் லைட், லைட், அதுதான் க்ஷேத்ரஜன். இப்படி ரெண்டா இருக்கு. நாம சின்னது பண்ணி நானே என்னுடைய உடம்பா நினைச்சுக்கிறேன். அதுல கூட உடம்புல ஒரு போர்ஷனா நினைச்சுக்கிறேன். என்னுடைய கண்ணுதான் எனக்கு சோறு போடுது அப்படின்னு போட்டோகிராஃபர் நினைச்சுக்கிறான். என்னுடைய தொண்டை தான் நானு, எனக்கு சோறு போடுது, அந்த தொண்டை தான் நான் நினைச்சுக்கிறேன். அதை இன்சூரன்ஸ் பண்றான் 1 கோடி ரூபாய்க்கு. சரீரத்தை நான் நினைச்சுக்கிறேன். அப்படி அல்பமா பதவிகளை நான் நினைச்சுக்கிறேன். ஆனா அந்த உண்மையான நான் தேஹி, அதுக்கு பேர் க்ஷேத்ரஜன், ஆத்மா, ஜீவாத்மா. இதெல்லாம் தேஹி நித்தியம் அவத்யோ அயம். அவத்ய வதம் செய்யப்பட முடியாதது. அயோத்தியானா என்ன அர்த்தம்? எதிரிகளால் வெல்லப்பட முடியாத நகரம். யுத்தம். யோத்திய, யோத்தியனா யுத்தத்திற்கு அழைக்கப்பட முடியாதது, சவால் விடப்பட முடியாதது. அயோத்திய அந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு எழுத்து. அது ஆக்கு பதிலா வேற நிறைய இருக்கு. ஸ்வரம், அதுக்கு எதிர்மாறு என்ன? அபஸ்வரம். அபஸ்வரம். ஆமா, ஸ்வரம் அபஸ்வரம். சரி, அப்போ எல்லா உடம்புலையும் சர்வபூதானி, சர்வாணி பூதானி, எல்லா உயிர்களிலேயும்
அந்தந்த உயிர்ல இருக்கிற தேகி அது வதம் செய்யப்பட முடியாதது. அதனால நீ வருத்தப்படாது. கன்க்ளூஷன் முடிக்கிறான். அது ரிப்பீட்டேஷன் தான், இதுக்கு முன்னாலே சொல்லிட்டான். இருந்தா கூட ரிப்பீட்டேஷன்ல அந்த விஷயம் திரும்ப வருது. ஐய கட் ஆயிடுச்சா? சரியா சரியா. ரிப்பீட்டேஷன் எப்பவுமே பேச்சுல உரையாடல்ல வரும். 4 வகையான உரையாடல் இருக்கு. பேச்சு 4 வகையான பேச்சு. ஒண்ணு வாதம். வாதம் தன்னுடைய சைட பேசுறது. சயின்ஸ் தான்ப்பா எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. கேட்கிற ஆளுக்கு எதிர்த்தாப்புல இருக்கான். சயின்ஸ் தான் எல்லாம்ப்பா, சயின்ஸ் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்து அதுக்கான சாட்சிகளை கோர்த்து அதை பேசுற, அதுக்கு வாதம் அப்படின்னு பேர். வக்கீல் பேசுறது வாதம். ஒரு சயின்டிஸ்ட் இந்த குறிப்பிட்ட தியரிய சொல்றார், அவர் வாதம் புரிகிறார், வாதத்தை பேசுறார். அதே வாதம் எதிர்வாதம். அப்படி 2 பேர் பேசினால் சயின்ஸ் தான் எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் பேச, சயின்ஸ் எல்லாம் இல்லை ஆன்மீகத்தான் எல்லாம் அப்படின்னு இன்னொருத்தர் பேச. அப்படி 2 பேர் எதிரும் புதிருமா, சேவைக்கு தேவை பணமா மனமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம். பணம் அப்படின்னு பேசுறான் ஒருத்தர், இல்ல மனம் தான் வேணும் அப்படின்னு இன்னொருத்தன் பேசுறான். அப்புறம் தீர்ப்பு சொல்றவன் 2ம் வேணும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி 2ம் எதிரும் புதிருமா பேசினால் அதற்கு பேரு ஜல்பம் அப்படின்னு பேரு. 3வது நமக்கெல்லாம் பழக்கமான, யாருக்கெல்லாம் பையன் இருக்கானோ பொண்ணு இருக்கோ அவருக்கெல்லாம் பழக்கமான ஒரு பேச்சு. அந்த பேச்சுக்கு பேரு விதண்டாவாதம் அப்படின்னு பேரு. விதண்டாவாதம் அப்படின்னா என்ன? நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த சப்ஜெக்டே எனக்கு தெரியவே தெரியாது, ஆனா நீ சொல்ற அதுக்காக நான் எதிர்க்கிறேன், அவ்வளவுதான். இது அதனுடைய கருத்து, விதண்டாவாதம். இன்னைக்கு சின்ன சின்ன பையங்களும் அப்பாவோட ட்ரெயின்ல ஒரு சின்ன பையன், 8 வயசு பையன் 7 வயசு பையன் அப்பாட்ட பேசும்போது சொல்றான், யூ ஆர் சீட் அப்படிங்கிறான். சீட் வார்த்தை எனக்கு ரொம்ப சாட்டையில் அடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா அவன் அர்த்தம் தெரிஞ்சுன்னு பேசுற சீட். இந்த மேற்கத்திய தேசங்கள்ல எல்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவான், எஃப் போட்டு. எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு வாக்கியத்திலையும் வரும் அந்த வாக்கியம். யார்கிட்ட பேசுறோங்கிற உணர்வு கூட இல்லாம. விதண்டாவாதம் எதிர்வாதம் இல்லை, டிஸ்கஷன் இல்லை. இந்த சட்டசபையில கட்சிக்காரங்க பேசுற மாதிரி நீ செய்தா எதிர்க்கணும், அவ்வளவுதான் எனக்கு அப்படின்னு விதண்டாவாதம். 3வது. 4வதுக்கு பேரு சம்வாதம். இங்க ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடப்பது சம்வாதம். நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு வாதம், சீராக்கப்பட்ட வாதம். சம்வாதம் ஒரு நெல் வயல் மாதிரி, கரெக்டா அவ்வளவு தூரத்துல அந்த நெல் பயிர் இருக்கு, வரிசையிலயும் சரி காலம்லயும் சரி, கரெக்டா அவ்வளவு தூரத்துல இன்ச்சு போட்டு ஸ்கேல் வச்சு. 2வது ஜல்பம் அப்படின்னு பேர். ஜல்பம்னா பட்டிமன்றம் மாதிரி எதிரும் புதிருமா பேசும். விதண்டாவாதம் 3வது. 4வது சம்வாதம்.
இப்போ சம்வாதத்துடைய டெபினேஷன் என்ன? தெரிந்த ஒருவர், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட ஒருவர். 2 பேருக்கும் இடையே பேச்சு. தெரிந்த ஒருவர், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட ஒருவர். ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் சம்வாதம். அப்படி பேசும்போது கண்ணை பார்ப்பான், அவனுடைய முக பாவனையை பார்ப்பான், தேவையான அளவுக்கு பேசுவான், சில சமயம் ரிப்பீட் பண்ணுவான், சில சமயம் சட்டுன்னு கட் பண்ணிட்டு வேற ஏதோ டயத்துல அதை கண்டினியூ பண்ணுவான். இங்க நடக்கிறது இது கீதையில. இதெல்லாம் அந்த 8வது அத்தியாயத்துல 7வது அத்தியாயத்துல அவ்வாட்டுக்கு லைனா பேசிட்டு போனான். அந்த விபூதிகளை, தன்னுடைய பரமாத்மாவுடைய விபூதிகள். ஆனா நடுவுல இவன் ஒரு கேள்வி கேட்டான் அர்ஜுனன் 8வது அத்தியாயத்துல. அதுக்கப்புறம் அந்த லைன் கொஞ்சம் அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்றது அவசியமாயிடுச்சு. அது வெளியில போயிட்டு வேற ட்ராக்ல போயிட்டு அப்புறம் 9வது அத்தியாயத்துல பழைய ட்ராக்கு திரும்ப வந்தான். 10வது அத்தியாயத்துல விபூதி யோகம், விபூதிகளை சொன்னான். 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப தர்சனம். இந்த கீதைய அப்படி பிரிக்க முடியாது, இருந்தா கூட தோராயமா 3 பகுதியா பிரிக்கும். 6வது அத்தியாயம் வரைக்கும் நான், ஜீவன், அதை பற்றி 6வது அத்தியாயம் வரைக்கும். 2வது அத்தியாயத்தை பாருங்க, ஸ்திர புத்தி, சரீரம், ஜீவாத்மா, இதை பற்றி எல்லாம். 3வது அத்தியாயம் பாருங்க, கர்மம், உலகத்துல சம்சாரத்துல இருக்கும்போது கர்மம் எப்படி இருக்கணும், அதெல்லாம் கர்மயோகம். 4வது அத்தியாயத்துல யஜ்ஞங்கள், அதை பற்றி. 5வது அப்படி ஒன்னொன்னா சந்நியாசம் 5வது. 6வது தியானம். இதெல்லாம் அந்த ஸ்வமயமா இருக்கு. ஜீவன், நான். 7வதுல இருந்து 12வது வரைக்கும் அவன். 1ல இருந்து 6 நான், 7ல இருந்து 12 அவன், அவனை பற்றி இருக்கு. 7ல இருந்து 12. அப்புறம் 12ல இருந்து 13ல இருந்து 18 வரைக்கும் சார் மியூட் பண்ணிருக்கார். இல்ல கனெக்ஷன் போச்சு. சரி, அப்போ சம்வாதம் அதை பற்றி நம்ம பேசணும். அந்த மாதிரி இவர் 2 பேரும் தெரிந்த ஒருவர், தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் கொண்டவர். அதுல எக்ஸலன்சி, அர்ஜுனனுடைய பேச்சு, பாவனை, கண்ணு, அதை பொறுத்து பேச்சு போகும். இந்த கீதை ஒரு ஸ்பீச் இல்லை, உரை இல்லை, ரிஹர்சல் பண்ணி ரெடி பண்ணி பேசுற உரை இல்லை. இது ஒரு கான்வர்சேஷன். ஆனால் இது சும்மா அரட்டை இல்லை, இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கான்வர்சேஷன். அதனால அதுல பார்த்தா முழுக்க இந்த 13வதுல இருந்து 18 பார்த்தீங்கன்னா உலகத்தை பற்றி
இந்த ஜீவனுக்கும் அந்த அவனுக்கும் இருக்கிற உறவை பற்றி, பிரகிருத்தியை பற்றி அதுதான் அதிகமா இருக்கும். அறிந்து கொள்ள அவசியமா சரி. அடிக்கடி கட்டாகுது எப்படி? சார் 13ல இருந்து 15 13ல இருந்து 18 சார்? 13ல இருந்து 18. பிரகிருத்தியை பற்றி, மெயினா பிரகிருதி பற்றி, ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற இணைப்பை பற்றி, உறவை பற்றி. அது ஒரு பகுதி. 3 பகுதியா இருக்கு. நான் அப்படி எழுதல, ஆனா அது பை சான்ஸ் அப்படி அமைஞ்சு போச்சு என்னுடைய அமிர்த கலசம் அந்த புஸ்தகத்தை. 1ல இருந்து 6, 7ல இருந்து 12, 13ல 18. சோ அந்த தேகி, எல்லா உயிர்கள்லயும் இருக்கிற அந்த தேகி, அவன் வதம் செய்யப்பட முடியாதவன். ஆனால் நீ வருத்தப்படாதே. இப்போ வேற ஒரு திசையில அட்டாக் பண்றான் அர்ஜுனன். ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷ்ய ந விகம்பித்துமர்ஹசி. ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பித்துமர்ஹசி. தர்ம்யாத்தி யுத்தாச்ரயான் யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஸ்வதர்மம், உன்னுடைய சொந்த தர்மத்துப்படி கூட நீ இந்த மாதிரி சோகப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் அப்படிங்கிற பாக்கியம் க்ஷத்ரியனுக்கு எப்போவாவது தான் கிடைக்கும். அதே அவன் அதுல ஈடுபடணும். ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷ்ய, அந்த திசையில பார்த்தால் கூட நவிகம்பித்துமர்ஹசி, நடுங்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. தர்மியாத்தி யுத்தாச்ரேயான், தர்மத்தின் யுத்தத்தை விட சிறந்தது, மேன்மை தருவது க்ஷத்ரியனுக்கு எதுவும் இல்லை. க்ஷத்ரியனுக்கு தர்மத்திற்காக, பாருங்க நம்ம தேசத்துல மிலிட்டரிய பாருங்களேன். பாவம், வெள்ளத்துல போய் வேலை செய்யறான், பாறை உருண்டு விழுந்துடுத்துன்னு அங்க போய் வேலை செய்யறான். பாலம் அதை அடிச்சுட்டு போயிடுத்து, அத பாலத்தை கட்டுறான். ஆனா யுத்தத்துக்கான வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 40 வருஷம் யுத்தமே இல்லை, யுத்தத்துக்கான வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு. மிலிட்ரியில துப்பாக்கி மட்டும் வச்சிருக்க அலங்காரமா. க்ஷத்ரியனுக்கு யுத்தம் அதுதான் அவனுடைய அந்த தன்னுடைய பர்சனாலிட்டிய, க்ஷத்ரியத்தன்மைய, சௌரியத்தை வெளிப்படுத்துவதற்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அதனால ஸ்வதர்மப்படி, தர்மத்துக்காக நடக்கிற யுத்தம், அராஜகமான யுத்தம் இல்லை, அநியாயமான யுத்தம் இல்லை, ஹிட்லர் பண்ணின மாதிரி யுத்தம் இல்லை, அழிக்கிற யுத்தம் இல்லை, தர்மத்திற்காக நடக்கிற யுத்தம். அப்படிப்பட்ட யுத்தம் அது க்ஷத்ரியனுக்கு எப்போவாது ஒரு தடவை தான் கிடைக்கும். அதைவிட மேன்மை தரக்கூடியது வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றார். நம்ம அந்த பெரிய மீச வச்சிருந்தாரு, அவர் பேர் என்ன? பெரிய மீச, பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு வந்துட்டு பிடிபட்டு திரும்ப வந்தாரு.
அபிநந்தன். அபிநந்தன் வர்த்தமான். அபிநந்தன் அபிநந்தன். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சாகசம், துணிச்சல் காட்டிட்டு அந்த சைடு விழுந்துட்டா. கீழே இறங்கி வரும்போது அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பொறுமையா தாங்கிட்டான். ஆனா அந்த அபிநந்தன் அப்போ அரசாங்கமும் ரொம்ப உறுதியா இருந்தது. பழைய அரசாங்கமா இருந்திருந்தா அவன் அப்படியே இது ஜெயில தான் கிடக்கணும். யாதவ்னு ஒரு ஆளு பல வருஷமா 24 வருஷமா ஜெயில இருக்கான், பாகிஸ்தான் ஜெயில். அவன் இந்த அபிநந்தன் அரசாங்கத்துடைய உறுதி, அவனுடைய உறுதி, துணிச்சல், சாகசம் 4 நாள்ல உலகமே வியக்கிற மாதிரி திரும்ப நடந்து வந்துட்டான் நம்ம தேசத்துக்குள்ள. பெரிய ஹீரோ ஆயிட்டான். சத்திரியன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தர்மத்திற்காக யுத்தம் புரிவது அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதனால ஸ்வதர்மம் அபிச்சாவேக்ஷ்ய ந விகம்பித்துமர்ஹசி, அதுல நடுங்கக்கூடிய விஷயம் கிடையாது, வருத்தப்படக்கூடிய விஷயம் கிடையாது. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோமா? ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, அடிக்கடி கட்டாது. சரி, கொஞ்ச நேரம் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இன்னைக்கு விஷயமே ஒன்றும் வரல. இந்த இங்க கிராமத்துல இருக்கேன்னா கட்டாருது அடிக்கடி. நாளைக்கு போயிடுவேன் திருவானைக்கோவில். Lot of disturbances. Yes, நிறைய, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். நீங்க லேப்டாப் பதிலா மொபைல்ல பயன்படுத்தலாம்லங்க ஜூம்? சிக்னல் இல்லை இங்க. மொபைல் தான் வச்சிருக்கேன் நான். லேப்டாப்ல வந்து ஹாட்ஸ்பாட்ல இருக்கு, ஆனா மொபைல்ல சிக்னல் இல்லை. வேற ஒரு இவருடைய ஏர்டெல் வாங்கியிருக்கேன், அதுவும் அதுலயும் சிக்னல் கட் ஆயிடுது, அடிக்கடி கட் ஆயிடுது. அது பச்சையில இருந்து நீலத்துக்கு வந்து சிவப்புக்கு போயிடுறது. ஒரு 2 செகண்ட் போனா கூட இங்க கனெக்ஷன் கட் ஆயிடும். என்ன பண்றது, நம்ம நெட்வொர்க்கு எல்லா பக்கமும் ஈக்குவலா கொடுக்கணும். இந்த நம்ம தேசத்து சட்டங்கள், அரசாங்கம் நகரத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறதோ அந்த அளவுக்கு கிராமங்கள்ல செலவழிக்கிறது இல்லை, கவனம் இல்லை. நகரத்து குப்பை எல்லாம் கிராமத்துல கொண்டு போட்டுறாங்க. நகரத்துல இருக்கிற நெட்வொர்க் கிராமத்துல இல்லை. ஸ்மார்ட் சிட்டின்னு 40,000 கோடி ரூபாய் நகரங்களுக்கு கொடுக்குறான். அதுல 4,000 கிராமத்துக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தா, 100 கோடி ரூபாய் கொடுத்தா கிராமம் பெருசா வரும், நல்ல தண்ணி கிடைக்கும் கிராமங்கள்ல. நகரத்தை பற்றிய ரொம்ப அதிகமா 20% 15% மக்கள் வாழற நகரத்துக்கு அவ்வளவு கவனம். அதனால எல்லாரும் நகரத்தை நோக்கி ஓடுறாங்க, கிராமங்கள்ல இல்லை. கிராமங்கள்ல வசதிகள் பண்ணி கொடுக்கும். அதேதான் நெட்வொர்க்லயும் அதே ப்ராப்ளம். இப்படி மத ரீதியா இந்துக்களுக்கு மட்டும்தான் சட்டங்கள், தடைகள் எல்லாம். கோவிலை கூட்டு, அதை பண்ணாத இதை பண்ணாத, முண்டியலை நாங்க உடைச்சிட்டு கொள்ளையடிச்சிட்டு போவோம், சம்பல் வேலி மாதிரி கொள்ளைக்காரங்க மாதிரி அரசாங்க அதிகாரிகள் வந்து உண்டியலை கொள்ளையடிச்சிட்டு போவாங்க.
ஆனா முஸ்லிம் மதத்திலேயோ கிறிஸ்துவ மதத்திலேயோ கை வைக்க அவனுக்கு தைரியம் கிடையாது. பெண்களை அர்ச்சகராக்குவோன்னு சொல்லுவான். பாரம்பரியம் இல்லாத கோவில்ல வந்து பெண்கள் உள்ள வருவாங்க, போடா நீ என்ன பண்ணுமோ பண்ணி, பெண்கள் வருவான்னு சொல்லுவான். எல்லாத்துலயும் தலையிடுறான் அரசாங்கம். ஆனா அவங்க எல்லாருக்கும் சட்டம் போட்டா பரவாயில்ல, குடும்ப கட்டுப்பாடு எல்லாருக்கும் அது பரவாயில்ல. ஆனா இந்துக்களுக்கு மட்டும்தான், முஸ்லிம்களுக்கு இல்லை. ஒரு பெண்ணோட தான் கல்யாணம், ரெண்டாவது பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா கிரிமினல் தண்டனை அப்படின்னு சொல்றது சட்டம் இந்துக்களுக்கு மட்டும்தான், அது முஸ்லிம்களுக்கு செல்லுபடியாது. இந்த மாதிரி ஒட்டுமொத்த எல்லாருக்கும் இந்த வசதிகள் சட்டங்கள் அப்படின்னு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இது ஒரு நல்ல அரசாங்கம்னு நம்ம சொல்லணும். நம்முடைய கோவில் விஷயத்துல இப்போ ஹைகோர்ட் ஏதோ சொல்லியிருக்கு, நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் ஏதாவது மாற்றங்கள் வருதான்னு. நம்பிக்கை இல்லை இந்த ஆட்சியில இதெல்லாம் நடக்குமான்னு. திமுக அதிமுக இவர்களுடைய ஆட்சி. சரி பார்ப்போம். நீங்க ஏதாவது கேள்வி இல்லைன்னா நான் முடிக்கிறேன். சிக்னல் போயிடும் கொஞ்ச நேரம். நாளைக்கு அங்க திருவானக்கோவில்ல நல்ல சிக்னல். முடிக்கட்டுமா? With all your permission. Yes. I quit. Om Yogesham Satchidanandam Vasudevam Rajappriyam Namaste Jagadguru. Om Om Om.